அதிமுக பக்கம் திரும்புகிறதா தேமுதிக? இபிஎஸ் அண்ணாமலை திடீர் பாசமழை. மூப்பனார் நினைவிடத்தில் நடந்தது என்ன? அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சென்னையில் சனிக்கிழமை நடைபெற்ற ஜி.கே. மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சி பல்வேறு அரசியல் நெருக்கங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. கீரியும் பாம்புமாக இருந்த பழனிசாமி, அண்ணாமலை அருகருகே அமர்ந்து பாசமழை பொழிந்தனர். கூட்டணி குழப்பத்தில் உள்ள தேமுதிக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அதிமுக அணிக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியுள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனரான ஜி.கே. மூப்பனாரின் 24ஆம் ஆண்டு நினைவு நாள் சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜி. கருப்பையா மூப்பனாரின் மகனும் என்டிஏ கூட்டணியில் உள்ள தமாகவின் தற்போதைய தலைவருமான ஜி.கே. வாசன் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக மூப்பனார் நினைவிடத்தில் ஒன்றாக மலர் வளையம் வைத்தனர். அதன் பின்னர் நினைவிடம் அருகே போடப்பட்டிருந்த மேடையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர். தன் அருகில் வந்த அண்ணாமலையை கை கொடுத்து சிரித்தபடி வரவேற்றார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னர் இருவரும் சகஜமாக பேசி நலம் விசாரித்துக் கொண்டனர். அதன் பின்னர் தொடர்ந்து மேடையில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பாஜக முன்னாள் தலைவர் சகோதரர் அண்ணாமலை என்று அழைத்து பேசிய போது அங்கிருந்தவர்கள் உற்சாகமாக கைத்தட்டினர். பின்னர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசரத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை தனக்கே உரிய பாணியில் அண்ணன் என்று அழைத்தார். அண்ணாமலை பேசும்போது 2026 தேர்தலில் புரட்சி ஏற்பட வேண்டும். இங்கு வந்துள்ள அனைவரும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கப் போவதாக சொன்னார்கள். அந்த மாற்றம் வரட்டும் என்றார். முன்னதாக நிர்மலா சீதாராமன் பேசும்போது தமிழ் என்று பேசுபவர்கள்தான் ஒரு தமிழரான ஜி.கே. மூப்பனார் பிரதமராவதை தடுத்தனர் என்று திமுக பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சனம் செய்தார். வரும் தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு இங்குள்ளவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும். கூட்டணிக்குள் சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கலாம், அதற்கு கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் மறந்து இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்தார். மூப்பனார் நினைவு தின கூட்டத்தில் சத்தம் போடாமல் வந்து கலந்து கொண்டு அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தவர் தேமுதிக பொருளாளரான எல்.கே. சுதீஷ் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஆஜராகியிருந்த மேடையில் எல்.கே. சுதீஷும் நிர்மலா சீதாராமன் அருகே அமர்ந்து மிகவும் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தார். இதற்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டார். ஆனால் இன்று என்டிஏ தலைவர்களுடன் அவர் காட்டிய நெருக்கம் மிக இயல்பாக இயற்கையாக இருந்தது. நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் சுதீஷுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல்.கே. சுதீஷ், கேப்டன் விஜயகாந்தும் ஜி.கே. மூப்பனாரும் மிக நல்ல நண்பர்கள். மூப்பனாருக்கு நன்றி கடன் செலுத்தவே இங்கு வந்தேன். இதில் அரசியல் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே வெற்றி பெறும். தேமுதிகவை பொறுத்தவரை எங்களது கூட்டணி நிலைப்பாடு அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டில் அறிவிப்போம் என்றார். எனினும் அதிமுக கூட்டணி பக்கம் தேமுதிக வருவதற்கே வாய்ப்புகள் அதிகம் என்று அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக அணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. எனினும் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் சீட் தரவில்லை என்ற அதிருப்தியில் அதிமுகவிடம் இருந்து சற்று விலகியே இருக்கிறார் பிரேமலதா. அதே நேரம் திமுகவுடனும் நட்பு பாராட்டி வருகிறார். இந்த சூழலில் மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சி மீண்டும் அதிமுக பக்கம் தேமுதிகவை நெருங்கி வர வைத்திருக்கிறது. நமக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் பேசியதே எல்.கே. சுதீஷை மனதில் வைத்துத்தான். அத்துடன் மத்தியில் அசைக்க
முடியாத கட்சியாக பாஜக உள்ளது. அதன் ஆதரவு நிச்சயம் தேமுதிகவை வலுப்படுத்த உதவும் என்று பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்டோர் கருதுவதாக சொல்கிறார்கள். தனது கணவர் கோயிலாக கருதிய கோயம்பேடு ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தை அவர் கண் எதிரே திமுக ஆட்சியில் இருந்தபோது இடித்து தள்ளியதை விஜயகாந்த் குடும்பத்தினர் இன்னமும் மறக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி நடந்த சமயத்தில் மத்திய அமைச்சராக திமுகவை சேர்ந்த TR பாலு இருந்தார். சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மேம்பாலம் கட்டும் திட்டம் என்ற பெயரில் விஜயகாந்தின் திருமண மண்டபத்தின் ஒரு பகுதி இடித்து தள்ளப்பட்டது. இது இன்னமும் ஆறாத வடுவாக விஜயகாந்தின் மனைவி, மகன்களின் மனதில் உள்ளது. எனவே திமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது விஜயகாந்தின் விருப்பத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் நினைக்கின்றனர். அரசியல் நாகரிகம் கருதி திமுக தலைவர்களிடம் தேமுதிக தலைமைக்கு நட்புறவு இருந்தாலும் ஆத்மார்த்தமான உறவு என்பது அதிமுக, பாஜக தலைவர்களிடம்தான் உள்ளது. விஜயகாந்த் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்போதும் தனிப்பட்ட மரியாதை இருந்துள்ளது. இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளை எல்லாம் வைத்து பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுக இடம்பெறும் வாய்ப்புகள் பிரகாசமாகி உள்ளது. அதிமுக, பாஜகவினர் இடையே இருந்த கொஞ்ச நஞ்ச மனக்கசப்புகளும் அண்ணாமலையின் பேச்சுக்கு பிறகு மறைந்து விட்டன. தற்போது தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டுமின்றி அதன் தொண்டர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை தந்துள்ளது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.